ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்ல ஸ்கூல் படிக்கிற பசங்க யாராச்சும் இருக்காங்களா? அப்போ உங்களுக்கான சூப்பரான ஒரு குட் நியூஸு. பசங்களுக்கு எப்போ எக்ஸாம் வந்து முடிய போகுது, எப்போ லீவ் ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்ல பார்த்தீங்கன்னா, சிலபஸ் முழுசா மாறப்போகுதுன்ட்டு பள்ளி கல்வித்துறை ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது எப்போதுலேருந்து அமலுக்கு வரப்போகுது, எக்ஸாம் டைம் டேபிள் என்ன? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பொதுவா ஏப்ரல் மாதம் வந்தாலே வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு எக்ஸாம் டென்ஷன் வர ஆரம்பிச்சிடும். இந்த 2025, 26 கல்வியாண்டு முடிய போகிற இந்த நேரத்தில் வெயிலின் தாக்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வரப்போகிற தேர்தல் பணிகள் இதையெல்லாம் மனசில் வச்சு பசங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே தெளிவாக ஒரு முடிவு எடுத்து அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. முதல் முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை பற்றி தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கின்ற பசங்களுக்கான ஆனுவல் எக்ஸாம் வந்து அதுக்கான டைம் டேபிள் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லையாகட்டும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையாகட்டும், ப்ரைவேட் ஸ்கூல்லையாகட்டும் எல்லா ஸ்கூலுக்கும் இந்த டைம் டேபிள் வந்து அனுப்பியாச்சு. எக்ஸாம் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா காலை 10 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 12:30 மணி வரைக்கும் இருக்கும். இந்த எக்ஸாம் எல்லாமே ஏப்ரல் 16ஆம் தேதியோட முடிவடைய போகுது. எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள் ஏப்ரல் 17ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் பசங்களுக்கு ஜாலியாக 45 டேஸ் பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடே கிடைக்க போகுது. மோஸ்ட்லி ஜூன் 1 இல்லை ஜூன் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அது கூட வந்து அந்த டைமில் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் ஜூன் 2nd வீக் கூட தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் பொறுத்து தான் ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் வந்து வைப்பாங்க. லாஸ்ட் இயர் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இயர் ஆகட்டும், அந்த வெயிலின் தாக்கம் பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங்லாம் போஸ்ட்பாண்ட் ஆச்சு. அதே மாதிரி இந்த வாட்டியும் போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏற்கனவே இந்த வாட்டி இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும்ட்டு இந்த வெதர் ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் மே மாதம் கடைசி வாரத்தில் ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமா முக்கியமான முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, லீவ் விட்டாச்சு, ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆனவுடனே புதிய கல்வி ஆண்டுக்கான சிலபஸ் என்ன நிறைய பேர் கேட்கலாம். இப்போ ரெண்டாவது முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த பாடத்திட்ட மாற்றம், சிலபஸ் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. நம்ம மாநில கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்ணி பள்ளி பாடத்திட்டங்களை முழுசாக மாற்றி அமைக்க பள்ளி கல்வித்துறையை வந்து ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த சிலபஸ் மாற்றம் எடுத்த உடனே எல்லா கிளாஸுக்கும் வந்துடாதுங்க. இது 2 கட்டமாக வந்து பண்ண போகிறாங்களாம். முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கின்ற பாடத்திட்டங்களை வந்து மாற்ற போகிறாங்க. இதுக்காக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக நிபுணர் குழு அமைக்கப்பட்டு இருக்கு. இந்த புது சிலபஸ் பார்த்தீங்கன்னா உடனே வராது. 2027, 22ஆம் கல்வியாண்டிலிருந்து தான் அமலுக்கு வரும் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது கட்டம் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இரண்டாவது கட்டமாக 9th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அந்த பாடத்திட்டங்கள்லாம் எப்படி இருக்கும் கேட்கலாம். அந்த ஃபின்லாண்ட் கல்வி முறையை வந்து ஃபாலோ பண்ணி பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்க போகிறது தகவல் வந்திருக்கு. ஃபின்லாண்டு தான் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்லேயும் ஆகட்டும், மக்களோட லைஃப் ஸ்டைல் ஆகட்டும் ரொம்ப ஹாப்பியான ஒரு கண்ட்ரி. நல்ல எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ராக்டிக்கலாக எதுவாக இருந்தாலும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரப்போதா தகவல் வந்திருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சுருக்கமாக சொல்லணும்னா மக்களே, ஏப்ரல் 16ஆம் தேதியோடைய எக்ஸாம் முடிவடைய போகுது. ஏப்ரல் 17லேருந்து லீவ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்கூல் ரீஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா மே மாதம் லாஸ்ட் வீக் வந்து அஃபிஷியலாக வந்து தெரிஞ்சிடும். ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா அந்த ஸ்கூல் லீவை வந்து எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க, எந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, முக்கியமாக இந்த லீவுனால என்டர்டெயின்மெண்ட் மட்டும் நீங்கள் செலவு பண்ணுவீங்களா இல்லை ஏதாச்சும் புதுசாக லேர்ன் பண்ணுவீங்களான்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா காலேஜ் லைஃப்பை விட, ஏன் நீங்கள் ஜாப்புக்கு போகிற லைஃப்பை விட இந்த ஸ்கூல் லைஃப் தான் ஒரு கோல்டன் பீரியட் சொல்லலாம். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக அட் த சேம் டைம் ஏதாவது புதுசாக நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சருக்கு வந்து நல்லா கை கொடுக்கும். ஸ்கூலில் நீங்கள் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுறீங்களோ அது நீங்கள் ஜாப்புக்கு போயிட்டு ப்ராக்டிக்கலாக ஒரு லைஃப் நீங்கள் லீட் பண்ணுற வரைக்கும் எப்போவுமே வந்து உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ விஷயமா ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது இருந்தால், சிலபஸ் மாற்றம் விஷயமா ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.